ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராமா. கம்பராமாயணம் பாலகாண்டம் ஆற்றுப்படலம். ஆசு அலம்புரி ஐம்பொறி வாழியும் காசலம்பு முலையவர் கண்ணெனும் பூசலம்பும் நெறியின் புறம் செலா கோசலம் புனையாற்று அணி கூறுவாம். குற்றத்தை மிகுதியாக செய்கின்ற 5 பொறிகளாகிய அம்புகளும் மணியாரங்கள் ஒலிக்கின்ற மார்பகங்களை உடைய பெண்களின் கண்களாகிய போத்தொழில் வல்ல அம்புகளும் ஒழுக்க நெறிக்கு அப்பால் செல்லாத கோசல நாட்டை அழகு செய்கின்ற சரையு ஆற்றின் அழகினை கூறுவோம். ஐம்பொறிகளும் மாதர் கண்களும் பொதுவாக ஒழுக்க நெறிகளை மீறி நடக்க தூண்டுவன. கோசல நாட்டின் ஆட்சியிலே செம்மை இருப்பதால் ஐம்பொறிவாளியும் மாதரார் கண்களும் நெறியின் புறம் செல்லாதனவாயின. நன்னடை நல்கல் வேந்தற்கு கடனே என்ற வாக்கு நாட்டவரின் செம்மைக்கு ஆட்சியே காரணம் என அறிவுறுத்தல் காண்க. இலக்கு நோக்கி விரைந்து பாய்தலின் ஐம்பொறிகளை வாளி அம்பு என்றார். ஐம்பொறி வாளி கண்ணினும் அம்பும் இலக்கு பிழையாது விரைந்து பாயும் இயல்பினது. இதுவும் உருவகமே. மக்களின் நல்லொழுக்கத்துக்கும் தீய ஒழுக்கத்துக்கும் அவர் வாழும் நிலத்தின் தன்மை காரணமாகும் என்பர். கோசலத்தின் நீர் நிலவளமே அந்நாட்டு மக்களின் ஒழுக்க மேம்பாட்டுக்கு காரணம் என்பது குறிப்பு. நேரு அணிந்த கடவுள் நிறத்தவன் ஆரணிந்து சென்று ஆர்களே மேய்ந்து அகில் சேரு அணிந்த முலை திருமங்கை தன் வேறு அணிந்தவன் மேனியின் மீண்டதே. திருநீற்றையை திருமேனி முழுவதும் பூசிய சிவபிரானின் நிறத்த வெள்ளை நிறத்தை உடையவனாகிய மேகங்கள் போகும் வழிகளை அழகு செய்து கொண்டு போய் கடல் நீரை குடித்து அகர் குழம்பாகிய சேற்றினால் அழகு கொண்ட மார்பகத்தாளாகிய இலக்குமியால் ஏற்பட்ட தனி சிறப்புடைய திருமாலின் கரிய நிறம் கொண்டு திரும்பின.